ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ்டியூப். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேம்பிரிட்ஜ் லோயர் செகண்டரி சயின்ஸ் 6th சாப்டரில் 6.4 நெபியூலே. வாட் ஆர் நெபியூலேஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தே ஆர் கிளவுட் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த ஸ்பேஸ். இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அரேஞ்ச் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் சைஸ் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் டு த லார்ஜஸ்ட். ஸோ நெபியூலா பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜ். ஏன்னா டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தே ஆர் ரேண்டம்லி பேக்ட். ஸோ அந்த ஒரு பார்ட்டிகளுக்கு இன்னொரு பார்ட்டிகளுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சைஸில் பெருசு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது சின்னதுன்னா ஆஸ்ட்ராய்ட் சின்னது, ஆஸ்ட்ராய்ட். ஸோ இட்ஸ் மேட் அப் ஆஃப் ராக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மூன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெபியூலா. ஓகே, ஸோ அடுத்த பேஜ் போகலாம். Which statements about nebulae are true? Tick all the correct statements. All nebulae contain dust and gas. All nebulae, okay, actually by the definition nebulae means cloud of dust and gas, correct. All nebulae act as a stellar nurseries. No, stellar nurseries already படிச்சிருக்கோம். எந்த நெபியூலாவில் ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகுதோ, இல்லை அந்த நெபியூலாவில் அந்த டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிளம்பப் ஆகி ஸ்டாரை ஃபார்ம் பண்ண எபிலிட்டி இருக்கோ, அதெல்லாம் ஸ்டெல்லார் நர்சரிஸ்ன்னு சொல்லுவோம். நர்சரிஸ்னால் the place where the young children will grow. Stellar means it's a term related to stars. ஸோ ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு cloud of dust and gas particles இந்த ஸ்பேஸ், அந்த ரீஜனை நம்ம ஸ்டெல்லார் நர்சரிஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா நெபியூலாலையும் ஸ்டார்ஸ் ஃபார்மேஷன் நடக்காது. ஆல் நெபியூலே ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு நெபியூலையும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் நெபியூலே ஆர் பிக்கர் தென் த மில்க். நோ, நெபியூலாஸ் அண்ட் நெபியூலாஸ் ஆர் பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி ஆர் பார்ட் ஆஃப் த கேலக்ஸி. நாட் மில்கி வே கேலக்ஸி மட்டும், அங்கே மட்டும் இல்லை, கேலக்ஸியில் ஒரு பார்ட். கேலக்ஸியோட பெருசாக இல்லை. ஏன்னா கேலக்ஸினா என்கம்போசஸ் ஸ்டார்ஸ், பிக் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். நிறையா நியூட்ரான் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்ல வரும்ல, செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். அவ்வளோதான். Name the gas that is most commonly found in nebula. The simplest gas we know as atomic number 1. What is that? Hydrogen. Most of the nebulae are made up of hydrogen and helium. Types of nebula நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. எமிஷன் நெபியூலா, டார்க் நெபியூலா, ரிஃப்ளெக்ஷன் நெபியூலா, சூப்பர்னோவா ரெமினன்ட். இதில் எமிஷன் நெபியூலானா பார்த்தோன்னா அந்த நெபியூலாவில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ அதுங்க நிறைய லைட்டாக எமிட் பண்ணும். அதனால் அந்த நெபியூலா பார்க்க ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நைட் ஸ்கையில். ஸோ அதனால் அதுக்கு எமிஷன் நெபியூலான்னு பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் ஓரியன் நெபியூலா. டார்க் நெபியூலாவில் பார்த்தோன்னா ஸ்டார்ஸ் பின்னாடி இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டுகெதராக இருக்கனால அதுங்க ஒரு கைண்ட் ஆஃப் பார்ஷியலி ஒப்பேக் ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஸோ லைட் பட்டு அந்த பக்கம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்ம இல்லை ஸ்கேட்ராகும்னு சொல்லலாம். மோர் ப்ரிசைஸாக சொல்லணும்னா நம்ம பக்கம் நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால் தி மே அப்பியர் லைக் டார்க் இன் த ஸ்கை. ஸோ எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ஹெட் நெபியூலா. இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்பேஸ் இன்ஜின் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் இட். அதுக்கான லிங்க்கும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் நெபியூலா. இது பார்த்தீங்கன்னா எமிஷன் நெபியூலாவோட ரொம்ப பிரைட் கிடையாது. பட் எனிவே அந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் லைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு ரீச் பண்ண வைக்கும். எக்ஸாம்பிள் பிளைடஸ். தென் லாஸ்ட் பார்த்தோன்னா சூப்பர்னோவா ரெமினன்ட். சூப்பர்னோவா ரெமினன்ட்ங்கிறது ஒரு ஸ்டாரோட அந்த டெத், அதாவது ஒரு மேசிவ் ஸ்டார் இருக்குது, அதாவது ரெட் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டாரோட ஒரு டெத் ஈவெண்ட். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் உள்ளே நடக்கிறது ஸ்டாப் ஆகிட்டு கிராவிட்டி ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது ப்ரெஷர் தாங்காமல் அது எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா சூப்பர்னோவான்னு சொல்லுவாங்க. அதாவது பெருசாக வெடிக்கிறது சூப்பர்னோவா. அது ரொம்ப பிரைட்டான ஒரு சூப்பரான ஈவெண்ட். பட் ஆனால் அந்த சோலார் சிஸ்டமில், அந்த ஸ்டார் சிஸ்டமில் இருக்க இன்கேஸ் பீப்புள் இருக்க சான்ஸ் இல்லை. மேபி சம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப்ஸ் இருந்துச்சுன்னா அது மே நாட் பி அ குட் ஈவெண்ட். பட் ஃபார் அஸ் டு வாட்ச் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஈவெண்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா நிறைய ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகும். அதை வச்சு வி கேன் ஸ்டடி அபவுட் த ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ். பிக் பேங் பற்றி படிக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஃபோர்த் அந்த சூப்பர்னோவா ரெமினன்ட்னா மிச்சம் மீதி வெடிச்சதுக்கப்புறம் அந்த டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்பேஸில் இருக்கும் இல்லையா, அதை சூப்பர்னோவா ரெமினன்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கிராப் நெபியூலா. இதை ஃபர்தராக ரீட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக. Okay, use the information in the table to answer this question. Name one type of nebula that emits its own light. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பட் we are dealing with சிம்பிள் ஒன்று எழுதுனா போதும். எமிஷன் நெபியூலா. ஓகே, நேம் ஒன் டைப் ஆஃப் நெபியூலா that does not emit its own light. ஸோ one type of nebula that does not emit its own light. ஸோ dark nebula. So in case if you want to include example, I can also include example. Emission nebula ku Orion nebula போகலாம். டார்க் nebula பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஹெட் nebula போகலாம்.
நீங்கள் அந்த சிமுலேஷன் பாருங்கள், இட் இஸ் வெரி நைஸ். சஜஸ்ட் ஒன் டைப் ஆஃப் நெபியூலா தட் குட் ஆக்ட் அஸ் அ ஸ்டெல்லா நர்சரி. நம்ம போடலாம் எமிஷன் நெபியூலா. தெரியும்ல, சூப்பர்னோவா ரெமனண்ட்லேருந்தும் திரும்ப வந்து டியூ டு கிராவிட்டி தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் இல்லைனா பிளாக் ஹோல், டிபெண்ட்ஸ் அப்பான் த சோலார் மாசஸ். அது இருக்குது 1-3 இருந்தால் ஒரு இது நியூட்ரான் ஸ்டார் ஃபார்ம் ஆகும், 10 கிட்ட சம்திங் இருந்தால் அது வந்து பிளாக் ஹோலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் கூகுள் இட். எமிஷன் நெபியூலா ஆர் சூப்பர்னோவா ரெமனண்ட். Explain your answer. Emission nebula emits its own light. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நெபியூலாவில் இருக்கிற பார்ட் ஆஃப் யங் ஸ்டார்ஸ் வில் எமிட் லைட். ஸோ அதனால் வந்து இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஸ்டெல்லார் நர்சரி அப்படின்னு நான் சொல்ல வரேன். 6.4c ஸ்டெல்லார் நர்சரிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் வாட் இஸ் மீன் பை த டேர்ம் ஸ்டெல்லார் நர்சரிஸ். ஓகே, a place in space, a place where star forms. Okay, a place na engana in nebula, a place in nebula where stars are formed or stars forms. அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். briefly describe how a star is formed. ஓகே, ஒன்றும் இல்லை, இது சிம்பிளிஃபைடாக சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த நெபியூலாவில் இருக்கிற டஸ்ட் அண்ட் கேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் ஏதாவது ஒரு வாட் இஸ் தட் வேர்ட், பர்டிகுலர் வேர்ட், ஷாக் வேவ் எங்கேயாவது ஒரு ப்ரொடியூஸ் ஆகிட்டு அந்த வேவ் அந்த பார்ட்டிகல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணி பக்கமாக வர வச்சா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இன்னும் பக்கமாக வரும். ஏன்னா அது கேஸ் பார்ட்டிகல்ஸ் ரேண்டம்லி பேக்ட். ஒரு எனர்ஜி கிடைச்சோடனே பக்கமாக வருது அப்படின்னா அது கொலைட் ஆகும், ரெண்டும் ஒன்றா மோதும். அண்ட் ஆல்சோ டியூ டு பக்கத்தில் வந்தாவே டியூ டு கிராவிடேஷனல் புல் அது வந்து they will start to clump up together. அப்படியே அதோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களாக அப்புறம் கிராவிட்டி பற்றி படிப்பீங்க. இட்ஸ் நாட் அ ஃபோர்ஸ், இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கோட ஸ்ட்ரெச். சன்னுக்கு மாஸ் அதிகம், அதனால் வந்து அது வந்து அதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. எர்த்துக்கு கம்பேர்ட் டு சன் கம்மி, அதனால் கம்மியாக தான் சுற்றி வர வைக்க முடியுது. மீன்ஸ் மூணை மட்டும் எர்த்தை சுற்றி வர வைக்க முடியுது. பட் ஜூபிட்டரை சுற்றி வர வைக்க முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள், பிகாஸ் ஜூபிட்டர் ஹேஸ் மோர் கிராவிட்டி. அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் ஹேஸ் மோர் கிராவிட்டி மற்ற பிளானட்ஸை விட, மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸை விட. ஸோ ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் அவர் ஸ்டார் ஃபார்ம்ஸ். சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட், but I just want to see, you just write on your own words. First, dust and gas particles are pulled together due to gravity. Then they start to clump up together, their mass will increase, and over the period of time, due to the collision, there will be a kind of a friction, or else in the center there will be a kind of pressure will be there. So in that they will start to the atoms, the hydrogen atoms, they will start to fuse together. Fusion na rendu onna சேர்றது, they will start to fuse together. ரெண்டு ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நியூக்ளியர் ஃபியூஷனை சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸில் பார்த்தோன்னா நிறைய லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி வந்து எமிட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்ஸ், ப்ரோட்டோ ஸ்டார்னா என்ன, மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னா என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி மாஸை வச்சு அது வந்து சூப்பர் ஜெயிண்ட்டாக மாறுமா, இல்லை ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டாக மாறுமா, அப்புறம் வந்து நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ யூ ஜஸ்ட் ரைட் பேஸ்ட் ஆன் திஸ். சிம்பிளாக சொல்கிறேன், the dust and gas particles will clump up together due to the gravitational pull, and the mass will keep on increase when they will start to attract all other masses or other particles. Then over the period of time there will be a, due to the friction or due to the pressure, gravitational pressure, it's because an attractive force, right? Centerla the core la pathana வந்து the atoms, the hydrogen atoms start to fuse together, and they will be converted into helium. This process is called nuclear fusion. In that process they will start to emit a lot of energy in terms of light and heat. So this is how a star forms. அது அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், சயின்டிஸ்ட் ஹாவ் எஸ்டிமேட்னா தோராயமாக கணக்கிடுறது. லைக் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தை எஸ்டிமேஷன் வார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போது ஒரு பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாமே யூனிஃபார்மாக கேண்டீஸ் நான் வச்சுருக்கேன். இன்கேஸ் ஒரு கேண்டி ஆக்குபை பண்ண வால்யூம் என்னால் கால்குலேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, என்னால் இன்டெக்ரல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி மொத்த வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, இல்லை கேண்டீஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ண முடியும். ஒன்ஸ் அகெயின் when you are moving to grade 10, 11, 12 you will learn about integral calculus. அது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
Estimated the number of stars that have been formed since the universe began. The number of stars that are formed in each time period is called star formation rate. The graph shows the results of these estimates. X-axis la paranga the age of the universe in millions of years. So in terms of time, ஸ்டார்டிங்லேருந்து ஜீரோலேருந்து 14,000, அதாவது now இப்போ ப்ரெசென்ட்டில் 14,000 மில்லியன் இயர்ஸ் எகோனா, ஸோ 14 பில்லியன் இயர்ஸ். அண்ட் ஒய் ஆக்சிஸில் ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா வந்து நிறைய ஸ்டார்ஸ் ஃபார்ம்ஸ் அவனால் பாரு அப் டு 2,000 இயர்ஸ், நியர்லி 2,000 பட் நாட் எக்ஸாக்ட்லி 2,000. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் சாரி. ஸோ நான் கூட ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன். பாருங்கள், நியர்லி 1,800 இயர்ஸ், 2,000 சொல்ல முடியாது. ஸோ நியர்லி 1,800 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் அதோட ரேட் ஆஃப் ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட் வந்து கொஞ்சம் வந்து இதாகிருக்கு. இது வரைக்கும் இதுவாகிருக்குன்னா, ஸோ இஃப் ஐ குட் ஏபிள் டு ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ நியர்லி ஒரு 5,008, ஜஸ்ட் ரஃப் கால்குலேஷன் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்கேல் இந்த எக்ஸ் ஆக்சிஸ். 5,800 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் அதோட ஸ்பீட் வந்து குறைஞ்சிருக்கு, ஸ்டார் ஃபார்மேஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் டு டிக்ரீஸ் எக்ஸ்போனென்ஷியலி. ஸோ டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, ஆனால் ஜீரோங்கிறதுல பார்த்தோன்னா வந்து ஸ்டார்ஸ் அந்த பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸில் எந்த ஒரு ஸ்டார்ஸும் இல்லை அட் த வெரி பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ். பட் ஆஃப்டர் தேட் ஒரு 1,800 இயர்ஸ் வரைக்கும் வந்து it got increased. Okay, we can describe the trends in the result. So up to 1,800 years, the star formation rate, simple எடுத்தோமா, rapidly increases. ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுறோம். Then between 1,800 to 5,800 years, it gets slowed. Then till today, I don't know whether it's grammar is correct. Then the star formation rate decreases exponentially. ஸோ அந்த மாதிரி நம்ம மானே தேனே பொன் மானே போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். சனிங் எஃப்எம் முகேஷ். பாய்.